முப்பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த விழா குழுவுக்கு முதலில் என் நன்றி. ஏன் அப்படி என்றால், இதன் மூலமாக ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்ம ஷெட்டில் ஒரு இனிஷியேட்டிவ் தான் பொதுவாக சமுதாயத்தில் ரொம்ப மிஸ்ஸிங் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த விழாக்குழு அந்த விளையாட்டு மூலமாக நம்ம எல்லோரும் ஒழுங்காக ஒருங்கிணைந்து விளையாண்டு நம்மளோட சந்தோஷங்களையும் நேரங்களையும் பகிர்ந்து கொள்ள முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய ஒரு இனிஷியேட்டிவ் செய்கிறதுக்கு தான் ஆள் வேணும். நம்ம நிறைய பேருக்கு அந்த செஞ்சு லீட் பண்ணி இதை கொண்டு போகிறதில் அதில் எவ்வளோ சங்கடங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மீறி செஞ்ச அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். டாக்டர் அம்பேத்கர் அவரை பற்றி பேசுகிறதுக்கும் இல்லை இங்கே உட்காந்து கேட்குறதுக்கும் அதில் கலந்துக்கிறதுக்கும் நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். மற்ற எல்லா தலைவர்களையும் விட இவர் கொஞ்சம் இல்லை, நிறையவே வித்தியாசமானவர். இங்கே குழந்தைகள்லாம் இருக்கிறதுனால நான் சில சமுதாயத்தின் கெட்ட வார்த்தைகளை நான் அவாய்ட் பண்ணுறேங்க. ஸோ குழந்தைங்களே, இப்போ நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்கிறேன். உங்களுக்கு அப்பா அம்மா மாதா பிதா குரு தெய்வம் படிச்சிருக்கீங்கள்ல, ஏன் அவங்களெலாம் மட்டும் முக்கியமாக நம்ம சொல்கிறோம், ஏன் மற்றவங்களாம் சொல்கிறதில்ல? ஏன்னா நம்மளோட நலனில், நம்மளோட சந்தோஷங்களில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறதில்ல, நமக்காக எல்லாமே சொல்கிறதில்ல பார்த்தா முதல்ல அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் குரு. சரியா? அப்படிங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு, ரைட்டா, உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய, இதெல்லாம் செய்யக்கூடிய, இப்படி நீங்கள் இருங்க அப்படின்னு சொன்ன ஒரே மகாத்மா டாக்டர் அம்பேத்கர். ஸோ நீங்கள் யாராவது ஜாதி அப்படின்னு பேசுனாங்கன்னா நீங்களாம் அதெல்லாம் கேட்காதீங்க. சரியா? எல்லாருமே ஒன்று தான், ரைட்டா? இப்போது நீங்கள் எல்லோரும் வர்றீங்க, உங்களுக்கு 20-25 பேர் இருக்கீங்க, ஒரு 5 பேருக்கு சிலதை கொடுத்துட்டு 5 பேருக்கு உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும்ல. அது சரியா தப்பா? சரியா தப்பான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தப்பு. சரியா? அப்போது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். கரெக்டா? நீங்கள் படிக்கிறதாகட்டும், வேலைக்கு போகிறதாகட்டும், இல்லையா, பேசுகிறதுக்காகட்டும், எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம இதெல்லாம் இப்போ அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரே ஆத்மா டாக்டர் அம்பேத்கர். சரியா? அப்பாலாம், இப்போ உங்களுக்கெல்லாம் அப்பா அம்மாலாம் நல்லா படிச்சுக்கணும், நம்மளும் நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல. நல்லா படிக்கணும்னு ஆசை இல்லாமல் யாருக்கும் இருக்கா? ஸ்கூலில் உங்களுக்கு இடம் கொடுக்கலாம் கஷ்டமாக இருக்கும்ல, இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உழைச்சவர் டாக்டர் அம்பேத்கர். சரியா? ஸோ நீங்கள் அவரோட பீரியடில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர் அதெல்லாம் மீறி அவர் சாதித்து தன்னோட அந்த சுயநலத்தோடு நிப்பாட்டாமல் எல்லாருக்கும் அந்த பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லி, எல்லாருக்கும் இந்த வார்த்தையை நல்லா இது பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் என்ன மாதிரி மட்டும் இருக்கவங்களுக்கு அப்படின்ட்டு அவர் நினைக்கல, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ட்டு வாயோடு சொல்லாமல் சட்டத்தின் மூலமாக உரிமைகளாக பெற்றுத்தந்த தலைவர் டாக்டர் திரு அம்பேத்கர் அவர்கள். சரியா? ஸோ அப்படிப்பட்டவரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, அவர் படிப்பதே அந்த போர்டில் பார்த்துருக்கீங்களா, கீழே அவர் படித்ததெல்லாம் எழுதியிருக்கோம். அவ்வளோ படிப்பு படிச்சிருக்கிறாரு. நம்ம ஒரு நாளும் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப குட்டிக்காரணம் போடுறோம் இல்லை? அப்போது இந்த மாதிரி சிறந்த தலைவர்களை பற்றி புக்குகள்லாம் கிடைக்கும். சரியா? அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு இந்த மாதிரி லீவு நேரத்தில் அந்த மாதிரிலாம் படிக்கணும். நல்ல தலைவர்கள், இவரை மாதிரி இன்னும் தலைவர்கள்லாம் இருக்காங்க,
கண்டிப்பாக வாங்கி படிங்க. முக்கியமாக இவர் எழுதின புக்ஸ்லாம் நிறைய கிடைக்குது, அதெல்லாம் நல்லா படிங்க. இந்த எஸ்சிஎஸ்டி அசோசியேஷனை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறது அதுதான், உங்களால் முடிஞ்சால் குழந்தைங்கள் சேரக்கூடிய இடத்துல அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் சின்ன கை புக்கு கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும். ஏன்னா வரலாறு வந்து நிறைய விஷயங்களை தவறுதலாக சொல்லி கொடுக்குது, இல்லைன்னா மறைச்சி சொல்லி கொடுக்குது. ஸோ அதெல்லாம் தெரியணும்னா நிறைய படிக்கணும். படிக்கணும்னா சும்மா எல்லாத்தையும் குப்பை சுப்பை எழுதுனதெல்லாம் வாங்கி படிக்கக்கூடாது. கரெக்டாக? இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க, ஒரு பஸ்ஸுக்கு ஒரு ஊருக்கு போகணும், பஸ்ஸு எந்த பஸ்ஸு என்ன எப்படின்னு யார்கிட்டையும் விசாரிக்கணும்னா அங்கே இருக்கிறவன்ட்ட கேட்பீங்களா, அங்கே உள்ள டிரைவர் கண்டக்டர்கிட்ட கேட்பீங்களா? அப்போ தான் நமக்கு ஒரு நம்பிக்கையாக ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் யாரெல்லாம் எழுதுனதெல்லாம் படிக்காமல் அவர் எழுதுனதே வாங்கி படிங்க. சரியா? உங்களுக்கு கண்டிப்பாக படிக்கணும். சரியா? அதே மாதிரி இதே இது தான் இந்த இவங்க மேடே, கிரிக்கெட் டோர்னமெண்ட், பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ இதெல்லாம் காமனாக தொட்டு ஒர்க்கர்ஸ் லேபர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுமாங்க? இப்போ மே 1ன்னு போட்டிருக்கேன், மேடே செலிப்ரேஷன் அப்படி போட்டிருக்கேங்க. மேடேங்கிறது ஒர்க்கர்ஸ் டேவா லேபர்ஸ் டேவா? ஒர்க்கர்னா என்ன, லேபர்னா என்ன? இப்போ நான் பெரியவங்கள்ட்ட கேட்குறேன். சரியா? நீங்கள் இன்னும் வளரணும். சரி, ஒர்க்கர்னா ஒர்க்கு செய்கிற எல்லாருமே ஒர்க்கருங்க, ரொம்ப சிம்பிள். லேபர்னா யாரெல்லாம் ஃபிசிக்கல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க அவங்களாம் லேபர். சரியா? ஸோ இந்த மேடே வந்து பொதுவாக லேபர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அந்த லேபர்ஸுக்கு முன்னால் அவர் குறிப்பிட்டார் மிஸ்டர் பிரபு, அதே மாதிரி நிறைய அந்த வேறுபாடுகளை எடுத்து, கடினமான விஷயங்களெல்லாம் எடுத்து, ஒரு மனிதனால் மனிதத்துவமாக பார்த்து அவனுக்கு எப்படிலாம் கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லேபர்ஸ் லாவை இல்லைன்னா அந்த ஆக்டோ எல்லாத்தையும் கொண்ட சட்டத்தின் மூலமாக, அரசியல் அமைப்பு மூலமாக கொண்டாந்தது டாக்டர் அம்பேத்கர். நீங்கள் வந்து ஒரு சேலரி ஸ்லிப்பை எடுத்து பாருங்கள். அந்த சேலரி ஸ்லிப்பு உங்கள் கைக்கு வந்ததுக்கு முதல் காரணம் நீங்கள் வேலைக்கு வந்தது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் எஸ்சிஎஸ்டிக்காக மட்டும்தான் அப்படின்லாம் பண்ணலை. ரிசர்வேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது, அது நிறைய பேர் பேசுகிறது இல்லை. எஸ்சிக்கு இருக்குது, எஸ்டி இருக்குது, அன்ரிசர்வ்டுங்கிறது அதர் தேன் தட் ஓபிசி. ஸோ எல்லாருக்குமே இருக்குது. அவர் எங்கேயுமே வந்து தனக்காக தன் சமுதாயத்துக்காக பார்க்கல. அந்த மாதிரி சொன்னாங்கன்னா யார் சொன்னாலும் கேட்டுக்காதீங்க. அவர் எல்லாருக்காகவும் வரணுன்னு தான் எல்லாருக்குமே அந்த உரிமைகளை பெற்றுத்தந்தவர் அவர். சரியா? ஸோ நீங்கள் சேலரி அந்த ஸ்லிப்பை பார்க்கும்போது அந்த வாங்கிறதுக்கு உண்டான வேலை கிடைச்சதுக்கும் அதுக்கு உண்டான உரிமையாக கேட்டு, இல்லைன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த எக்ஸாமோ காம்படிட்டிவ் எக்ஸாமோ நீங்கள் வந்ததுக்கு காரணமும் அவர் கொடுத்த ஒரு சட்டம் தான். அதேமாதிரி அதில் இருக்கு இல்லையா இன்சூரன்ஸ், அதுக்கு அடித்தளம் போட்டதும் அவர் தான். அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய லீவு, நம்பர் ஆஃப் லீவ்ஸ், அதுக்கும் அவர் தான். மெடிக்கல் லீவ்ஸ், அதுக்கும் காரணம் அவர் தான். அந்த ஸ்லிப்பில் என்னென்ன இருக்குதோ, ஒர்க்கிங் ஹவர்ஸு அவர் சொன்ன மாதிரி 14 to 8 hours 1937 டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அப்படின்னு ஒரு இந்தியாவில் வந்து ஆரம்பித்தாங்க. இவர் டாக்டர் அம்பேத்கர் வந்து 1942 ஜூலைன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பீரியடில் இவர் டேக் ஓவர் பண்ணுறாரு. அவர் எடுத்துகிட்டு 14 to 8 hours கான்ஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நவம்பர் 1942 நினைக்கிறேன், அதில் அவர் கொண்டாந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நாடு ஃபுல்லாக ஒரு தலைவர்கள் போராடும் பொழுது, அவங்க வந்து வெறும் லேபர்ஸ்க்கு மட்டும் போராடும் பொழுது, இந்தியாவில் மட்டும் லேபர்ஸும் வேற்றுமைக்கும் எகென்ஸ்டாக போராடி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் போராடின ஒரே ஒரு தலைவர் டாக்டர் அம்பேத்கர். அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே வந்து அம்பேத்கரை சாதிய தலைவரை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. எல்லாருமே எல்லா சமூகத்துலேயுமே சமுதாயத்துலேயுமே வந்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ஈவன் இந்த ஒர்க்கர்ஸ் லேபரில் கூட அவர் ஒர்க்கர்ஸ்க்காக தான் அவரோட சட்டத்தில் வந்து லா வந்து அவர் டிராஃப்ட் பண்ணார், லேபர்ஸ்க்குன்னு பண்ணலை. அதுக்கு தான் நான் முதல்ல அந்த டிஃப்ரென்ஸில் வந்து ஆரம்பித்தேன். நான் லேபர்ஸ்க்காக மட்டும் அவர் எதுவுமே பண்ணலை. ஒர்க்கர்ஸ் என்ன, டாப் டு பாட்டம் எல்லாருக்குமே அவர் எந்த இடத்துல கை வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட ஆளுக்காக செஞ்சதே கிடையாது, எல்லாருக்குமே செஞ்சார். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா அவ்வளோ பெரிய வால்யூம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்,
இன்னமும் அதில் வந்து ஓட்டங்கிறது வேறு விஷயம். அது வந்து எப்படின்னா நல்ல விஷயங்களுக்காக அந்த நல்ல விஷயங்களை சொன்னதை சில பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக ப்ரிவிலேஜ் மிஸ்யூஸ் நம்ம சொல்கிறோம்ல, அதை மாதிரி. ஸோ அதை நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன் இன்றைக்கி வரைக்கும் உடைக்காமல் ஃபாலோ பண்ண முடியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமைச்ச பெருமை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மட்டும்தான் சேரும். ஸோ குழந்தைகளுக்கு நான் கேட்குறது, இவரை பற்றின நல்லா படிங்க. இவரை பற்றி படிக்கிறத விட இவர் எழுதின புக்கை வாங்கி படிங்க. அதுதான் இன்னும் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும், அது இதை விட நல்லாயிருக்கும். சரியா? பெரியவங்களும் நீங்களும் எல்லாருமே இன்றைக்கி நம்ம அந்த மேடே செலிப்ரேஷனுக்கும் அவர் தான் காரணம். நம்ம இங்கே இந்த ரயில்வே பணிமனையில் உட்கார்ந்துருக்கிறதுக்கும் இன்டைரக்டாக அவர் தான் காரணம். ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் அவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நன்றியோடு சந்தோஷத்தோடு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி.